மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கிரானிக்கான ஒரு டிசீஸ் இருக்குது. இது நாள்பட்ட நோயாக வடிவெடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது, வேகமா குணமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு சில பேருக்கு அது கட்டுப்படுது, அந்த நோய் குணமாகுது. ஒரு சில பேருக்கு இது லாங் டைமா இழுதுகிட்டே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களுடைய கல்லீரல் அவர்களுடைய உடம்புல எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நோய் வேகமா குணமாகிறதும் அல்லது கிரானிக்கா போய்கிட்டு இருக்கிறதும் அதான் அவசியமே. அப்ப கல்லீரல் அப்படின்றவரு நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கான மருத்துவர். நம்ம உடம்புக்குள்ள ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய நோய் வேகமாக தீரும். அப்ப உங்களுக்கு ஒரு நோய் கிரானிக்கா போய்கிட்டே இருக்குதுன்னா நீங்க உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய கல்லீரலை. உங்களுடைய கல்லீரல் என்ற மருத்துவர் ஆரோக்கியமா இருக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். அதுதான் முதல் விஷயமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் ஒபிசிட்டி ஆகுறாங்க, வெயிட் அதிகமா போடுது. போய் செக் பண்ணி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது. அப்போ ஃபேட்டி லிவர் பாத்தீங்கன்னா கல்லீரலுடைய முதற்கட்ட பாதிப்பு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கல்லீரல் செயலிழப்பு அளவுக்கு போய்கிட்டு இருக்கும். அப்ப கல்லீரல் ஃபர்ஸ்ட் கட்டத்துல பாதிக்கப்படும் பொழுதே நமக்கு ஒரு சில அடையாளங்கள் தெரியுது பாருங்க. அந்த இடத்துலயே நம்மளுடைய கல்லீரலை நாம பலப்படுத்தக்கூடிய வேலையில உடனடியாக இறங்கணும். அப்படி இல்லைன்னா சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட உங்களுக்கு கல்லீரல் சரியில்லைன்னா அந்த காய்ச்சலும் கிரானிக்கா நாள்பட்ட காய்ச்சலாக 7 நாள் 10 நாள் 20 நாள்னு சொல்லிட்டு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கல்லீரல் சரியாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய வைரல் ஃபீவரா இருந்தா கூட வித்தின் 3 daysல கிளியர் ஆயிரும். ஏன்னா ஒரு கல்லீரல் சரி பண்ணி கொடுத்துருவது. அதான் அவசியமே. அப்ப ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையா வரக்கூடிய அந்த ஃபேட்டி லிவர் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா அதுக்கும் நம்ம உடம்பு முன்னாடியே சில அறிகுறி எல்லாம் காமிக்கும் ஆரம்ப கட்ட நிலையிலேயே. ஏன்னா பாருங்க, அதுல கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர், கிரேட் 3, கிரேட் 4 அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டேஜை கூட பாத்தீங்கன்னா வரைமுறைப்படுத்திக்கிறாங்க. அந்த வகையில கிரேட் 1 உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுன்னா கூட சில அறிகுறிகள் தெரியும். ஆரம்பிச்சிருச்சுனாலும் சில அறிகுறிகளை காமிச்சு கொடுக்கும். அந்த இடத்துலயே நம்ம வெளியே வந்துடலாம் அந்த கேம்ல இருந்து. இல்ல கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 சொல்லி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்பதான் அது கிரானிக்கா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு கிரேட் 1 இருந்தாலும் கிரேட் 2 இருந்தாலும் கிரேட் 3 இருந்தாலும் இயற்கையான முறையில நீங்களே உங்களுடைய ஃபேட்டி லிவர்ல இருந்து வெளியே வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். நம்மளுடைய அறிவு அதனுடைய மூல காரணத்தை தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா திரும்பவும் அதே தவிர செய்யாம நமக்கு வழிகாட்டும். அதற்காக தான் அந்த அடிப்படை காரணங்களை தெரிஞ்சுக்கணும். மருந்து அப்படின்னு உடனே நம்ம சொல்யூஷன் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா திரும்ப நமக்கு வரும். அப்ப திரும்ப நமக்கு அந்த மருந்து தேவைப்படும். அப்பயும் அந்த மருந்தோட டோசேஜ் பத்தாது, அதை விட மேலதான் நமக்கு கேட்கும். அப்ப காரணத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய கொழுப்பு அதிகமா சாப்பிட்றதுனால தானே ஃபேட்டி லிவர் வரும். அதான் தெரியுமே. ஏன்னா ஃபேட்டி லிவர்னா அங்கதான் ஃபேட்ன்றது இருக்குது. அப்ப கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்டதுனாலதான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அதான் இல்லைங்க. உங்களுக்கு அதிகமா ஃபேட்டி லிவர் வந்ததுக்கு நீங்க சாப்பிட்ட விஷயத்த எல்லாத்தையும் ஒரு பட்டியல் போட்டு பாருங்க. அதிகமாக கார்போஹைட்ரேட் உணவுகளை நீங்க எடுத்திருப்பீங்க. இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் அதிகமாக எடுக்கப்படும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள குளுக்கோஸ் ஆகி பயன்பட்டது போக கிளிக்கோஜனா சேவ் ஆகும் பாருங்க. கிளிக்கோஜனும் ஒரு லிமிட்டுக்கு மேல அதிகமாகப்படும் பொழுது அது நமக்கு கல்லீரல் கொழுப்பாக படிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நமக்கு இருதய தசைகள்ல, எக்ஸ்ட்ரஸ் மசில்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா படிய ஆரம்பிச்சிருது. அப்பதான் நமக்கு இந்த கல்லீரல் வீக்கம் அப்படின்றத ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், இது கார்போஹைட்ரேட் உணவுகள் அதிகமாக எடுப்பதனால் உருவான ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஃபேட்டி லிவரை. ஒண்ணு. அப்புறம் தான் கொழுப்பு. அப்புறம் ரெண்டாவது கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டுலாம் பாத்தீங்கன்னா இதை பிரிக்கிறாங்க பாருங்க. இப்போ ஆல்கஹால் சாப்பிட்டா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும்ன்றது ஒண்ணு. ஆனா நான் ஆல்கஹாலே சாப்பிடல அவங்களுக்கு வருதுன்னா அதனாலதான் சொன்னேன், இது அதிகமா கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். அதிகமா ஃபைபர் உள்ள ஃபுட்டு நீங்க எடுத்துக்கப்படும் பொழுது இந்த ஃபேட்டை கரைக்கிறதுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க.
அது மாதிரி வந்து உணவு முறைகள்ல அப்படி சில விஷயங்களை மாத்துறது தான் இது பெட்டர். வேற இன்னும் சில காரணங்கள்லாம் இருக்கு. அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் ஏதாவது ஒரு நோய்க்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் விரைவில் லிவரோட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதனுடைய பாதிப்பு தாக்கம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருது. அப்ப அதிகப்படியான அந்த மருந்து மாத்திரைகள், அதிகப்படியான அந்த ஆல்கஹால் பழக்கங்கள், அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உணவுகள், அதுக்கப்புறம் தான் அதிகப்படியான எண்ணெயில் பொரித்த உணவுகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர்ன்றது வருது. அப்புறம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஃபேட்டி லிவர் வருங்க. ஆமா, அதிகமா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் அந்த ஃபேட்டி லிவர் வரும். அப்ப இந்த ஃபேட்டி லிவர்ன்றதை வராம தடுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு நோய் உள்ள வந்தாலும் வேகமா குணமாகக்கூடிய ஒரு சக்தி நமக்கு பாதுகாக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அப்ப எந்த ஒரு நோய் வந்தாலும் அது கிரானிக்காக மாற ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுடைய கல்லீரலை பாதுகாத்துக்கங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் மிக குறைவான நாள்லயே குணமாகும். அந்த வகையில கல்லீரலை பாதுகாக்கணும்னா நாம என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு மூலிகை இருக்குதுங்க. இந்த மூலிகையை அவங்க வந்து பாத்தீங்கன்னா பல வடிவங்கள்ல அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து வர்ணிக்கிறாங்க. ஒரு சில காலகட்டங்கள்ல இந்த மூலிகையை விளைய வச்சா வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசு அனுமதி வாங்கி தான் விளைய வைக்கணும். அப்படி ஒரு சட்டமே இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்த ஒரு மூலிகை. அந்த மூலிகை அப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி. இந்த கரிசாலை இருக்குது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்ப அப்படியே வந்து ஃபிட்னஸ் ஆக்கிடுங்க. ஆமா, அப்படியே வந்து தேவையில்லாத எக்ஸஸ் மசில்ஸ் எல்லாம் இல்லாம, ஃபேட் எல்லாம் இல்லாம அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுரும். உங்களுடைய கல்லீரலை பாதுகாப்பதற்கு கரிசாலையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. உங்களுடைய கல்லீரலை மீண்டும் புதுப்பித்து கொண்டு வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லயே மிக அற்புதம் வாய்ந்த ஒரு உறுப்பு, சிறப்பு வாய்ந்த ஒரு உறுப்பு அப்படின்னா அது வந்து கல்லீரல் தான். ஏன் அப்படின்னா எல்லா உறுப்புகளும் அங்க வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் டேமேஜ் ஆகி அவ்வளவுதான், காலி ஆயிரும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரலுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்குது. அது டேமேஜ் ஆச்சுனாலும் மீண்டும் அதை நம்ம வந்து கட் பண்ணோம்னு வச்சுங்க, அந்த டேமேஜ் ஆன பகுதியை லிவரில் ஒரு சின்ன ஏரியாவில், அதாவது ஒரு லோபில் மட்டும் ஒரு கார்னரில் கேன்சர் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை மட்டும் அப்படியே கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணாலும் மீண்டும் இந்த கல்லீரல் பழைய நிலைக்கே வந்து வளரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? உடல் எப்படி தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறது? அதுக்கு அதோட சிஸ்டத்துக்கு ஹெட் யாரு? அந்த சிஸ்டத்துக்கான தலைவன் யாருன்னா அவர் தான் கல்லீரல். அதனால சொன்னேன், கல்லீரல் என்பவர் உங்களுடைய உடலின் மருத்துவர். உங்கள் உடலின் மருத்துவர் கல்லீரலை பராமரிச்சா போதும், நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய நோய்கள் ஈஸியா தீர்ந்துடும். உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குதா, நீங்க அவசியம் முதல்ல கல்லீரலுக்கான மருந்தை எடுத்து கல்லீரலை பலப்படுத்திக்கங்க. வேற எந்த ஆர்கன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க கல்லீரலுக்கு ஒரு மருந்து எடுத்துக்கங்க, கல்லீரலை பலப்படுத்துங்க. அதுதான் உங்களுடைய நோய் வேகமா குணமாக காப்பாற்றி கொடுக்கும். ரைட். இப்ப கரிசாலையை நம்ம எப்படிங்க சாப்பிட்றது? நான் சொல்ற முறையில இப்படி வந்து கரிசாலையை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன மாற்றம் நடக்குன்றதை நீங்க போய் லேப் ரிப்போர்ட்லயே பார்க்க முடியும். உங்களுடைய உடல்லையும் பல மாற்றங்கள் நடக்கும். அதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். என்ன மாற்றம் தெரியும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரிசலாங்கண்ணி இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான கரிசலாங்கண்ணிகள் இருக்குது. ஆமா, 2 கரிசாலையுமே வந்து நல்லதுதான், சரிங்களா? மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்துங்க, பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்தது. ஓகே, இப்ப இந்த கரிசாலை இலையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அதை சாறு பிழிஞ்சு ஒரு 30 ml ஜூஸ், ஒரு 30 ml ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய கல்லீரல் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். நீங்க என்ன பண்ணணும், பிஃபோர் ரிப்போர்ட் முன்னாடி எடுத்துடணும். ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன், உங்களுடைய கல்லீரல் எந்த அளவுக்கு வீங்கி இருக்கு, 16 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், இந்த மாதிரிலாம் சைஸ் காமிக்குதா, ரிப்போர்ட் எடுத்துக்கங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், LFT, அதை எடுத்துக்கங்க. உங்களுடைய ட்ரைகிளிசரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ரைகிளிசரல் வந்து என்ன அளவு இருக்குது அப்படின்றத பாருங்க. ஏன்னா அந்த கொழுப்பு தான் அதிகமா இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு LDL, VLDL இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா கூட சீக்கிரமா கரைஞ்சிடும். இந்த கரிசலெல்லாம் நீங்க எடுத்து வரும்பொழுது ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாளைக்குள்ளேயே LDL, VLDL எல்லாம் கரைஞ்சிடும். ஆனா அந்த ட்ரைகிளிசரல் வந்து உங்களுக்கு நார்மல் வரணும் பாத்தீங்களா, அது போல வந்து HGOT, HGPT இருக்கு பாத்தீங்களா, இதுவும் உங்களுக்கு நார்மல் வரணும்னா 48 நாளுங்க, ஒரு மண்டலம் கரிசாலையை மட்டும் நீங்க வந்து ஒரு 30 ml ஜூஸ் காலையில டைரக்டா நீங்க எடுத்துட்டு வாங்க. ஆமா, கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கதான் செய்யும். ஆமா, அதை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டைரக்டா எடுத்தா ரொம்ப நல்லது. அல்லது இது கூட வேணா உங்களுக்கு தேவைப்பட்டால் இனிப்புக்கு கொஞ்சம் வந்து தேன் வேணா கலந்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க போதும். கொஞ்சம் மைல்டா கொஞ்சம் இனிப்பு சுவை வந்துடும், சாப்பிட்டுக்கலாம்.
இதுக்கப்புறம் கரிசாலை இலையே கிடைக்கலங்க அப்படின்னு சில பேர் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு கரிசாலை பொடி கிடைக்கும். இந்த கரிசாலை பொடி நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்பூனு காலையில் அப்படியே வெது வெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணியில் அப்படியே போட்டு சாப்பிடுங்க. நீங்கள் மோரில் போட்டு கூட சாப்பிட்லாங்க. ஆமாம், கரிசாலை இலையை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி ஜூஸை அப்படியே அந்த ஜூஸையே வந்து மோரில் கலந்து கூட சாப்பிட்லாம். பட் ஆனால் காலையில் நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை ஆப்ஷன் வேணும்னா தேன் மோரில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்று. இப்போ கரிசாலை பொடியை சுடுதண்ணில் சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. இதையும் மோரில் கலந்து சாப்பிடலாம், பட் தண்ணியில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒன்று. அது போக உணவுகளில் இந்த கரிசாலையை வந்து சேர்த்துட்டு வந்துருந்தாங்க அன்னைக்கு. அதுதான் அன்னைக்கு வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்போ உணவுகளில் இதை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கரிசாலை கீரை கடைசல், அவ்வளோதாங்க. இந்த கரிசாலை கீரை கொஞ்சம் அப்படியே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு, அது கூட கொஞ்சம் பாசிப்பயிறு, வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு என்ன பண்ணலாம், அப்படியே போட்டு கடைசல் வேக வச்சு அதை வந்து கரிசாலை கீரையை கடைசல் பண்ணிட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு வெஞ்சனமாக நம்ம வந்து இதை வந்து சாப்பிடலாம். இதை நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ கூட அப்படி நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்லீரல் என்பவர் பிரச்சனையே வரமாட்டாரு. பிரச்சனை இருந்தாலும் இதை சரியா கடைபிடித்தால் அந்த பழைய கல்லீரல் மீண்டும் புது கல்லீரலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க ஆஃப்டர் 48 டேஸ் கழிச்சு திரும்பவும் போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுங்க, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு உடம்புக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்குன்றத பாருங்க. உங்களுடைய ரிப்போர்ட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு இது மீண்டும் புது கல்லீரலாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதை கடைபிடித்து உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தி உங்கள் உடலில் வரக்கூடிய ஒவ்வொரு நோய்களையும் வந்த உடனே அதை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு வேலையை பண்ணுங்க. இதுதான் வந்த உடனே வெளியே அனுப்பக்கூடிய எக்ஸிட் கேட் சுவிட்ச் லிவர் தான். பயன்படுத்தி ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி.